இந்த பெயர் மாற்றம் இது மட்டும் இல்லாம இந்த பெயர் மாற்றங்கிறது வந்து அரசியல் ரீதியாகவும் ஒண்ணு பாஜக வந்து இந்த இந்துத்துவ அமைப்புகள் வந்து இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா, நீங்க அந்த ஆன்மீக ஸ்தலங்களுக்கு முகலாயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட பல இடங்களுக்கும் பல நகரங்களுக்குமான பெயர்களை நீங்க தொடர்ச்சியா மாத்திக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. நீங்க பீகாருடைய புத்தகயாங்கிறது வந்து பிரபலமான ஒரு பௌத்த தலம். ஆனா அங்க வந்து காயா நகர்னு ஒரு பகுதி இருந்தது. அது வந்து என்னன்னா, அந்த காயா நகருங்கிறத விட புத்தகயா அப்படின்னு சொன்னாதான் நீங்க மக்களுக்கு வந்து ஈஸியா தெரியும். ஆனா அந்த இதுவை வந்து புத்தர்ங்கிறத மறைச்சிட்டு இந்துத்துவா வரணும் அப்படிங்கிறதுக்காக கயாஜி அப்படிங்கிற அந்த பெயரை மாத்தினாங்க. கயா நகருங்கிறத கயாஜி அப்படின்னு மாத்தினாங்க. அதே மாதிரி காசியை வந்து வாரணாசி அப்படின்னு மாத்தினாங்க. நம்ம பக்கத்துல இருக்கிற கர்நாடகாவினுடைய இருக்கிற சிமோகா அப்படிங்கிற அந்த நகரத்தை வந்து பாஜக ஆட்சி காலத்துல தான் சிவமோகா அப்படின்னு ஒண்ணு அதை மாத்தினாங்க. இப்ப இந்த மாதிரி இது இந்தியாவில வந்து பல நகரங்களினுடைய பெயர்களை வந்து இது வந்து ஆங்கிலேயர்கள் வைத்த பெயர், இது வந்து இஸ்லாமிய ஆட்சி ஐ மீன் முகலாயர் ஆட்சி காலத்தில் வைக்கப்பட்ட பெயர், இது எல்லாம் வந்து நம்ம ஒரு இந்துத்துவ நாடா ஆக்கிறதுக்காக ஏற்கனவே RSS செயல்படுற மாதிரி இந்த அவங்களுடைய அஜெண்டாவே இந்த மாதிரியான பெயர்களை மாற்றணும் அப்படிங்கிறதுதான். திருவண்ணாமலையினுடைய பெயர்களை மாற்றுறதுக்குங்கிறது வந்து இந்த இதுதான். இப்ப நீங்க அருணாச்சலான்னு மாத்தணும்னு அவங்க பண்றதே இன்று நேற்று அல்ல. அது நீங்க 13ஆம் நூற்றாண்டுகள்லயே அது தொடங்கிடுச்சு. நீங்க அண்ணாமலையாருங்கிற பேரை சைவத்தலத்தினுடைய தமிழை வளர்த்த சைவத்தினுடைய தமிழ பெயர் வைக்கிறாங்க அண்ணாமலையாருன்னு. ஆனா இதை வந்து நீங்க சமஸ்கிருதத்துல அருணாச்சலையா மாற்றணும் அப்படிங்கிற அந்த முயற்சி தான் இன்னைக்கு பிஜேபியினுடைய ஆட்சி காலத்துல தொடர்ந்துகிட்டு இருக்குது. இதன் பின்னாடி அந்த சக்திகள் தான் இருக்கு. நம்ம இது வந்து ஆந்திரா மக்கள் மீதோ கர்நாடகா மக்கள் மீதோ தெலுங்கானா மக்கள் மீதோ அந்த கோபத்தை காட்டல. அவர்களின் பின்னால் இருக்கிற இந்த நுணுக்கமாக இத ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், பெயரில் மாற்றத்தை கொண்டு வரணும், இது வந்து ஒரு ஆன்மீக நகரமா கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிற சக்திகள் தான் இதை திருவண்ணாமலைங்கிறதுக்கு பதிலா அருணாச்சலாங்கிற பெயரை புகுத்தி கொண்டே இருக்கிறாங்க.